இந்த மிஷன் ஃபெஸ்டிவல் முழுவதையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர இருக்கிறார். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட இருக்கிறது. சில கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக நம்முடைய சபை மக்கள் செய்ய இருக்கிறாங்க. முதலாவதாக ஒரு மல்டிலிங்குவல் சாங். இந்தியா தேசம் அப்படின்னாலே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பல பாஷைக்காரர், பல இன மக்கள், மொழி பேசுகிறவங்க எல்லாமே ஒன்றா இணைஞ்சு தான் நம்முடைய தேசம் அப்படின்னு சொல்கிறோம். யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பற்பல பாஷைகள் பேசுகிற இந்த தேசத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறதற்கு அடையாளமாக இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒரு மல்டிலிங்குவல் சாங், நல்ல ஒரு பல மொழி பாடலை உங்களுக்காக, ஒரே பாடலை பல மொழியில் பாட இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம், அவங்கள வரவேற்போம். கர்த்தர் அவர்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. இவர்களை தொடர்ந்து அடுத்தது நமக்கு டிடிஐயில் இருந்த அருமையான ஒரு நாடகம் நடிக்க இருக்கிறாங்க. நெல்லையின் முதல் இரத்த சாட்சி அப்படின்னு சொல்லி அருமையாக ஒன்று செய்ய இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் அருமையாக டீன்ஸ் ஒரு ஸ்கிட் நமக்கு நடித்து காண்பிக்க இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யூத் பாய்ஸ்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நமக்கு அவங்க செயல்படுத்த இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ முதலாவது உங்களுக்காக அருமையான பாடல்.
ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெல்லையின் முதல் இரத்த சாட்சி. பொன்னானே பொன்னானே, அண்ணே ஊரில் மழை இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, பயிரெல்லாம் வாடி இருக்கு. இதை நினச்சாலே ஒரு வாய் கஞ்சி கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது தங்கம். ஆமாண்ணே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுமா. நம்ம ஊரில் நம்பி அண்ணன் இருக்காங்கல்ல, ஆமாம், நம்பி அண்ணன் கிணத்துல தான் தண்ணி இருக்கு. ஊரில் வேற யாருக்கிட்டையும் தண்ணி இல்லை. நம்ம வேணா நம்பி அண்ணன் வீட்டில் போய் கேட்டு பார்ப்போமாண்ணா? நம்பி என்ன கிணத்துலையா? நீ என்ன யோசிச்சுதான் சொல்கிறியா? தண்ணி தானே கேட்குறோம், ஏன் அதிர்ச்சி அடைகிறீங்க? ஏம்மா, நீ வந்து 4 மாதம் தான் ஆச்சு இந்த ஊருக்கு. இந்த ஊரில் நடந்த விஷயம் உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா? அப்படிப்பட்ட விஷயத்த அந்த ஊரில் அவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ஊர் அவங்கள்ட்ட போய் நம்ம தண்ணி கேட்க முடியுமா? வா வா, உனக்கு கதை தெரியாதுல்ல, வா நான் சொல்கிறேன். 1820ஆம் ஆண்டுகளில் நெல்லையில் ஸ்ரீவைகுண்டம் அருகில் திருப்புளியங்குடியில் பிறந்த நம்பி குடும்பத்தாரின் மூத்த மகனான சுப்பிரமணி நாசரத்தில் ஒரு சுவிசேஷகரால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் கையில் ஒரு வேதாகமும் கிடைக்க பெற்றவனாய். இதெல்லாம் புதுசு புதுசாக போட்டிருக்க, இதில் படிக்க படிக்க நல்ல ஆசையாக இருக்க. தம்பி தம்பி புடுங்காடா, கொண்டாடா 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 அந்த புத்தகத்தை. நான் தான் படிப்பேன். என்ன புத்தகம் இது? படமே இல்லை, வெறும் எழுத்தாக போட்டிருக்கு. இதில் போய் என்னத்தை படிச்சுட்டு இருக்க நீ? இதை நீயே பிடி போ. இது புத்தகம் இல்லைடா, சாதாரண புத்தகம் இல்லைடா, இது வேத புத்தகம். வேத புத்தகம்னா? இது நாசரேத்துல இருந்து ஒரு அண்ணன் எனக்கு கொடுத்தாங்க. சரி, நான் படிச்சு படிச்சு பார்த்தேன். எனக்கு நிறைய அதிசயமான காரியங்கள்லாம் இருக்குது, எனக்கு புரியவே மாட்டேங்கடா. கொடு, நான் பாருங்க. அதை நமக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நீயே படி. இதை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களா நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு? நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். அது என் நண்பர் ஒருவன் சொன்னால், பாளையங்கோட்டையில் ஒரு வெள்ளைக்கார ஐயா இருக்காராம். அவர் இதில் உள்ளதுக்கெலாம் விளக்கெல்லாம் சொல்கிறாராம். தம்பி 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 நாங்கள் கூட்டிகிட்டு போடா, கூட்டு போடா. நான் கூட்டு போக மாட்டேன், அது 16 மைல், ரொம்ப தொலைவு, என்னால் நடக்கலாம் முடியாது. அண்ணன் கருப்பட்டி வாங்கி தரேன், கூட்டு போடா. கருப்பட்டி வாங்கி தரியா? சரி, அதுக்காக வேணா கூட்டு போகிறேன். சரி, அம்மாட்ட நீ தான் உத்தரவு கேட்கணும். அம்மாட்ட தானே கேட்டுருவோம். ஏமா ஏமா. என்ன தங்கம்? ஏமா, அது பாளையங்கோட்டையில் சடுகுடு போட்டி நடக்கும், அதான் நானும் அண்ணனும் பார்க்க போலான்னு இருக்கோம். பாளையங்கோட்டைக்கா? பாளையங்கோட்டை எவ்வளவு தூரம்? அங்கெல்லாம் போக வேண்டாம் தம்பி. இல்லம்மா, சடுகுடி போட்டி ரொம்ப நல்லா இருக்கும், நானும் அண்ணனும் போயிட்டு வரோம். சரி, அப்பா வரட்டும், அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போங்க. ஏமா, அப்பா வந்தா வயலுக்கு போ, தண்ணி பையன்லாம் சொல்லுவாருமா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்மா. நீங்களே அப்பாட்ட சொல்லிக்காங்க, எங்களுக்கு சாப்பாடு மட்டும் ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. சரிப்பா, உங்களுக்கு கட்டுச்சோறு கட்டி தரேன், தொகையில் வச்சு தரேன், கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கிடுங்க, போயிட்டு வந்துருங்க. என்ன? சரிம்மா. ஜாலி ஜாலி, பாளையங்கோட்டை போகிறோம். பாளையங்கோட்டை போகிறோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்ற வார்த்தையே அறிந்திராத அந்த காலகட்டத்தில் மூட நம்பிக்கைகளிலும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களிலும் மக்கள் மூழ்கி இருந்த சமயத்தில் ஒரு கருப்பட்டிக்கு ஆசைப்பட்டு இவன் கூட வந்துட்டோமே. கூடவா, அப்பதான் அண்ணன் கருப்பட்டி வாங்கி தருவான். ஓடியா ஓடியா. கருப்பட்டின்னு 16 மைல் நடக்க வச்சு விட்டானே. வேதத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சையில் 24 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்கின்றனர் மிஷனரிகள் நிறைந்த பாளையங்கோட்டைக்கு. ஐயா ஐயா. யாருப்பா நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? ஐயா, நாங்க திருப்புளியங்குடியிலிருந்து வாரோம். அப்படியா? என்ன விஷயம்? ஐயா, அது எங்க அண்ணனுக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிச்சு, படிச்சு பார்த்தா ஒன்றும் விளங்கலை. வாங்க 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 உள்ள. ரொம்ப சந்தோஷம், நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. உள்ள வந்து உட்காருங்க. ஐயா, நாசரத்துல இருந்து ஒரு ஐயா அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க. இதை நான் படித்து பார்த்தேன், நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கியா, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன். கட்டாயம் சொல்கிறேன், உட்காருங்க. மத குருவான ரேனியஸ் ஐயரிடம் எல்லாவற்றையும் கேட்டு அறிகிறார்கள். ஐயரும் வேத ஆதாரத்துடன் எல்லாவற்றையும் விளக்கினார். வாரம் 2 முறை பாளையங்கோட்டைக்கு நடந்தே சென்று வேதத்தை கற்றுக்கொண்டான். ரொம்ப சந்தோஷம். நீங்கள்
நான் உங்கள் ஊருக்கே வந்து இதெல்லாம் இன்னும் அதிகமாக சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்கள் ஊருக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் வாங்க. ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணி தான் கற்றுக்கொண்டதை தனது பெற்றோருக்கும் கற்றுத்தர ஆரம்பித்தான். அனைவரும் அனுதினமும் வேதத்தை படித்து இயேசுவை தியானிக்க ஆரம்பித்தனர். நம்பி குடும்பத்தினரின் விசுவாசத்தையும் இயேசுவின் மேலுள்ள அன்பையும் கண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவ வேண்டும் என்று முடிவெடுத்தார் ரேனியஸ் ஐயர். அதன் விளைவாக ஒரு பள்ளியில் நம்பி குடும்பத்தாருக்காக வாரம் ஒரு முறை ஆராதனை நடத்த ஒழுங்கு செய்திருந்தார். அதன்படியே ஆராதனை நடந்தது. நம்பி குடும்பத்தார் ஆராதனையில் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் கலந்து கொண்டனர். அதன் பின்பு நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் ஒரு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். நீங்கள் அதற்கான ஆயத்தமாக இருங்க. சரியா, சரி. என்னப்பா ஊருக்குள்ளே பார்த்தா புதுசு புதுசாக என்னெல்லாமோ ஊருக்குள்ளே புதுசு புதுசாக வந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலை. அதானே நம்ம இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நம்ம குலசாமி தான் பெரிய சாமி. அதை விட்டுட்டு இவங்க என்னமோ ஏசு சாமி என்னமோ புதுசு புதுசாக கதை விட்டுட்டு இருக்காங்களே. வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். உள்ள போய் என்னன்னு கேட்போமா? வாங்க வாங்க போவோம். நம்பினே, வாங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க என்ன நம்ம குலசாமியை விட்டுட்டு ஏதோ புதுசா ஒரு சாமியை கும்பிடுறீங்களாமே? புதுசா ஒரு சாமியை கும்பிடலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த இயேசு சாமியை தான் நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க புதுசு புதுசா ஒவ்வொரு முறையா சொல்றீங்க, ஒவ்வொரு முறையவா கொண்டு வர்றீங்க உள்ள. புது ஆண்டவர் இல்லைம்மா, அவர் தான் நமக்காக ஜீவனை விட்டாரு. நாங்களும் அது தெரியாமல் இருந்தோம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. வழக்கமாக கொண்டு வர வழக்கத்தை எப்படி மாற்ற முடியும்? அதனால ஊருக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால புதுசாலாம் ஏதாவது இது பண்ணி சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்களும் அந்த சுவாமியை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இவங்க என்ன சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் அவர் வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் அப்படி வாசித்து கீழ்ப்படிஞ்சதுனால தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம்மா. ஊருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கு மேலே பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் அந்த மெய்யான தெய்வம் தான் ஆராதிப்போம். இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 4 போடு போடுங்க, அப்போ தான் சரிப்படும். அடிக்காதீங்க ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, அம்மா அம்மா, ஐயோ ஆண்டவரே, அம்மா. நமக்கு அவர் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன், உண்மையுள்ள தேவன். அந்த தேவனை எந்த நடந்தாலும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க தங்கம். அவரை விசுவாசிங்க, அவங்களையும் மன்னிச்சிருங்க. அவர் நம்மளை மன்னிச்சாரலாம், அதே போல அவரையும் நீங்கள் மன்னிச்சிருங்க. சரிம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா. இவ்வளவு கதை நடந்திருக்கு, நீ லேசா என்ன நடந்துச்சு அதிர்ச்சி தானான்னு கேட்ட. பொன்னானே, இருக்கதெல்லாம் இருக்கட்டும். நம்பி அண்ணனை பார்த்தா நல்லவரா தெரியுது. நம்ம தீமையே செஞ்சாலும் அவர் எல்லார் மேலேயும் அன்பாக தான் இருக்கிறாரு. அதனால் ஒரு வாட்டி நம்ம போய் தண்ணி கேட்டு பார்க்கலாமா? நம்பி அண்ணே வாங்க, எல்லாரும் திரண்டு ஒன்று போல் வந்திருக்கிறீங்க. பக்கத்து வயலில் உள்ளவங்கலாம் வந்திருக்கீங்க. அம்மாண்ணே, தண்ணிலாம் இல்லை நம்ம ஊரில். அம்மா, இந்த வருஷம் மழை வேற ரொம்ப கம்மி, அதனால் பயிரெல்லாம் வாடி போயிருக்குது. எங்கள் பயிரெலாம் ரொம்ப வாடி சாக கிடக்குது. கொஞ்சம் உங்கள் கிணத்துல இருந்து தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா. நாங்கள் செஞ்ச தப்பெல்லாம் பெருசாக நினச்சிக்கிடாதீங்க. நாங்கள் பெரிய உண்மையாக மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தப்பை செஞ்சிட்டோம். மன்னிச்சு நீங்கள் தான் கொஞ்சம் எங்களுக்கு இறக்கம் காட்டுங்க. இல்லைம்மா, நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேம்மா. நான் அதை பெருசாலாம் ஒன்றும் நினைக்கல. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் மனப்பூர்வமாக இருக்கிறேன். உன் ஊற்றுக்கண் வெளியிலும் பாய்ந்து இருப்பதாக என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படி இது பண்ணுறேன். சரி, நமக்கு தண்ணி தரமாட்டாரு போல, நம்ம வேணா போகலாமா? இல்லை, உனக்கு உதவி செய்ய தனியாக இருக்கும்போது பிறகு உதவி செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்களுக்கு உதவி செய்கிறோம். நிச்சயமாக நான் உங்களுக்கு தண்ணி தரோம். நாங்கள் பழசெல்லாம் மறந்துட்டோம். நீங்களும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கோங்க.
நான் பழைய மனுஷனாக இருந்தேன்னா இப்படிலாம் நான் இறக்கப்பட மாட்டேன். என்னைக்கு இயேசு சாமியை என் குலதெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டனோ அதிலிருந்து என்னுடைய குணமெல்லாம் மாறிட்டு என்னை ஆண்டவர் அவரை போல சாந்தமுள்ள மனிதனாக மாற்றிருக்கிறாரு. நீங்கள் பழசெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், அதை மறந்துடுங்க. உங்கள் வயலுக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் எங்கள் தோட்டத்துலேருந்து எங்கள் கிணத்துலேருந்து தாரோம். நல்ல விளைய வச்சு ஈசாக்கு அறுவடை செய்து 100 மடங்கு எடுத்தது போல் நாமும் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவபூர்வமாக பார்ப்போம். இவங்க கும்பிடுற சாமி வந்து ரொம்ப புது சாமியாக இருக்குது. அன்புங்கிறாங்க, உதவிங்கிறாங்க, மறந்துட்டோம் மன்னிக்கிறோங்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சாமி நல்ல சாமி தான். பார்த்தா எனக்கு மனசே படபடன்னு இருக்குடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. உண்மையாகவே நம்ம மனசே ஒரு என்ன அப்படி ஒரு நமக்கே என்னமோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு இது பண்ண மாதிரி இருக்குது. நம்மளும் என்ன செய்வோம், ஏசப்பட்ட போய்வோம். அந்த சாமி எப்படிப்பட்ட சாமி தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோமே. அதனால் நம்ம குடும்பத்தார்ட்டே நம்ம சொல்லி நம்ம என்ன செய்வோம், அந்த ஏசு சாமியை போய் கும்பிடுவோம். வாங்க வாங்க, நம்ம கொஞ்சம் பிள்ளை உற்றார் உறவினர் எல்லாரையும் கூட்டிட்டு வரலாமா? கண்டிப்பா, எல்லாருமே நம்ம போவோம். வாங்க வாங்க. ஊர்க்காரர்களும் வேதத்தை பற்றி தெரிந்து கொள்ள நம்பி வீட்டுக்கு வர ஆரம்பித்தனர். அவர்களுடைய இருதயமும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டது. சுப்பிரமணியும் தான் கற்றுவந்த வேதத்தை அனுதினமும் அவர்களுக்கு போதித்து வந்தார். நம்பி குடும்பத்தாரும் மட்டுமல்லாமல் ஊர்க்காரங்களும் ஞானஸ்தானம் எடுக்க முன் வந்தனர். இதனை அறிந்த ரேனிய செய்யர் அவர்கள் திருப்புளியங்குடிக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு ஆலயம் கட்ட தீர்மானம் செய்தார். 16/8/1823 அன்று ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்து அன்றே நம்பி குடும்பத்தாருக்கும் ஊர் மக்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. தீத்து என்ற சுப்பிரமணியம் அந்த ஊர் பள்ளியில் ஆசிரியராகவும் உபதேசியாராகவும் நியமிக்கப்பட்டார். தற்போது அங்கு 60க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்கின்றனர். 29/9/1973 150வது பிரதிஷ்டை விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர். நம்பியின் மனைவி பெயர் தெரியாத அப்பெண்மணி, அவரே நெல்லையின் முதல் பெண் இரத்த சாட்சி. இயேசுவுக்காய் தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு ஆத்துமா அநேக ஆத்துமாக்களை இயேசுவின் பக்கமாய் திருப்பியது. கோதுமை மணியாய் இந்த நெல்லையில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். அதன் விளைவாகவே நெல்லையில் திரும்பும் இடமெல்லாம் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஆலயங்களும் கண்ணில் படுகின்றன. ஒரு வாலிபனுக்கு புதிய ஏற்பாடு ஒன்று கையில் கிடைத்ததற்கு ஒரு வரலாறு படைத்து அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முழு வேதாகமும் நம் கையில் இருக்கின்றன. ஆனாலும் நம் உள்ளம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சற்றே சிந்திப்போம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நன்றி. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த முழு கிராமமுமே அந்த ஆண்டவரை இயேசுவை அவங்க விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு ரொம்ப ரொம்ப நிஜமானவர், தனித்துவம் வாய்ந்தவர். உலகத்தில் தெய்வங்கள்னு எத்தனையோ காரியங்களை பின்பற்றவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க குணம் மாறாது, வாழ்க்கை மாறாது, எதுவுமே மாறாது. அப்படியே பழைய பிரச்சனையோடு தான் இருப்பாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வந்தால் அவன் வாழ்க்கை மாறும், அவன் குடும்பம் மாறும், அவன் தலைமுறையே மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குட்டி பிள்ளைகள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் பண்ண இருக்கிறாங்க. நான் யாரை பற்றி பேச போகிறேன் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? சரி, நானே சொல்கிறேன். இந்த மிஷினரியோட பேர் பர்த்தலமேயு சீகன்பால். இவர் ஒரு ஜெர்மனி மிஷினரி. இவர் தமிழ்நாட்டுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்ல தரங்கவாடிக்கு வந்தார். இவர் தான் பைபிளில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். இவரால் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டின் சர்ச் தொடங்கப்பட்டது. ஸ்கூல் ஆரம்பித்த போது அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இவர் தான் ஏசப்பாவை பற்றி சொல்லி தந்தார். இதே மாதிரி எல்லா விதத்துலேயும் தன்னை ஏசப்பா கிட்ட ஆர்ப்பரித்து ஊழியம் செஞ்சார். இதே மாதிரி நம்மளும் செய்யலாம். என் பேர் ஜெனிதா நான்சி. நான் இன்றைக்கி உங்களுக்கு யாரை பற்றி சொல்ல போகிறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி சொல்ல போகிறேன்.
நான் இன்னைக்கு யாரை பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? நான் ஹிண்ட்டு கொடுக்குறேன். அவங்க ஏசப்பாவோட ஊழியக்காரங்க. அவங்க ஒரு டாக்டர். அது மட்டும் இல்லை, அவங்க நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. சரி, நானே சொல்கிறேன். ஐடா ஸ்கேடர். அவங்க இந்தியாவில் தான் பிறந்தாங்க. அவங்கள பற்றி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஏசப்பாக்காண்டி ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மிஷினரி ஆகணுன்னே இல்லை. ஆனால் ஒரே நைட்டில் அவங்க லைஃபே மாறி போச்சு. அது என்னென்ன சொல்லவா? அவங்க வீட்டுக்கு 3 மனுஷங்க வந்தாங்க. அவங்க ஒய்ஃப் சிக்காக இருக்காங்க, அவங்களுக்கு சரி பண்ணணுன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு மேல் டாக்டர் வேண்டாம், ஃபீமேல் டாக்டர் தான் வேணும்னு சொன்னாங்க. அதனால் ஆனால் ஐடா ஸ்கேடரால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை. அதனால் அவங்க ரொம்ப கவலையில் இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து அந்த 3 உமனுமே இறந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அதனால் அவங்க இன்னும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. அப்போ தான் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. நான் ஒரு டாக்டர் ஆகி எல்லா மக்களுக்கும் உதவி செய்வேன், பெண்களுக்கும் நான் ரொம்ப உதவி செய்வேன்னு சொன்னாங்க. அதுக்காண்டி அவங்க அமெரிக்காவில் போய் மெடிசன் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒர்க்கை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? நம்ம வேலூரில் தான். அங்கே தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு சின்ன கிளினிக் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஃபேமஸான காலேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதான் நம்ம சிஎன்சி வேலூரில் இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளும் ஏசப்பாக்காண்டி ஊழியம் செய்யணும். அவங்க எப்படி தன்னை அர்ப்பணித்தாங்களோ அதே மாதிரி ஏசப்பாக்காண்டி நம்மளும் அர்ப்பணிக்கணும். தேங்க்யூ. என் பேர் டேவிட் லிவிங்ஸ்டன். நான் ஸ்காட்லாண்டில் 1813 பிறந்தேன். நான் 9ஆம் வயதில் 119ஆம் சங்கீதத்தை முழுவதும் படித்து முடித்தேன். ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் பஞ்சாலை வேலையில் செய்து படிப்பை முடித்தேன். 1841 டெல்லி மிஷனரி சொசைட்டியில் இல்லறை படிப்பை படித்து முடித்தேன். எனக்கு மேரி மோஃபட் என்னும் மனைவியும் 6 பிள்ளைகளும் உள்ளன. எனக்கு 30 முறை வெப்பமண்டல நோய் பாதிக்கப்பட்டு மனைவியை இழந்தேன். ஒரு முறை சிங்கத்தால் தாக்கப்பட்டு பலவீனமானேன். பலவீனத்திலும் ஜெபித்து என் உயிர் ஜெபிக்கும்போது என் உயிர் விட்டு பிரிந்தது. இங்கிலாந்து மக்கள் என்னை நேசித்ததால் இருதயத்தை ஒரு இங்கிலாந்து நாட்டில் ஒரு மரத்தடியில் புதைத்தனர். பாவத்திலும் ஜெபியுங்கள், என்னை போல மிஷினரி ஆகுங்கள், மற்றவர்களையும் மிஷினரி ஆகி உருவாக்குங்கள். தேங்க்யூ. 3 மிஷினரிகளை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள சீக்கிரமாக ஒரு ஷார்ட்டாக அவங்க இதை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும் நம்புகிறேன். நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமாக மிஷினரி ஸ்டோரிஸை நம்ம சொல்லி கொடுங்க. அந்த வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்களை கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்கள வாசிக்க உற்சாகப்படுத்துங்க. அதை பற்றி அறிந்து கொள்ள அவங்களுக்கு ஆர்வத்தை நீங்கள் இன்னும் தூண்டுங்க. நிச்சயமாக அவங்க நல்ல பின்னாட்களில் அந்த தாகம் அந்த வாஞ்சையை பெற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் அவர்களையும் ஆண்டவர் இந்த தேசத்திற்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் காட் பிளஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த மிஷன் ஃபெஸ்டிவலை நம்ம நடத்திட்டுருக்குறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ டிடிஐ சேர்ந்த அருமையான கிராஜுவேட்ஸ் அவங்க வந்து நமக்கு நல்ல ஒரு பாடலை பாடும்படி அன்போடு கேட்கிறேன். விசுவாசத்தில் முன்னடப்போம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் பாராரே ஆதி வேகமாய் செயல்படுவோம்.
செராயோ டு கூரியோ அப்படிங்கிற தலைப்பில் ஸ்தோத்திரம். நல்ல கண்டு மகிழுங்கள். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. மிஷனரிகள் நடந்த பாதை கண்ணீரின் பாதை அல்ல, அது இரட்சிப்பின் பாதை. அவர்கள் ஓடிய ஓட்டம் வீணல்ல. பரலோகத்தில் எண்ணற்ற ஆத்துமாக்கள் அதன் சாட்சிகள். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஓட வேண்டும். மிஷனரியின் ஓட்டம் பூமிக்காக அல்ல, பரலோகத்துக்காக. நீங்கள் பெரும்படியாக ஓடுங்கள். நல்ல நேர்த்தியாக பாடலோடு இசையோடு கருத்தோடு ஒரு நல்ல ஒரு நாடகத்தை நடித்து காண்பித்தாங்க. ஒரு விஷயம் கூட அவங்கள கரங்களை தட்டி அப்ரிஷியேட் பண்ணுவோம். இந்த எஜமானுடைய அழைப்பு
யாரோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டுடைய இருதயம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆட்களை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என் எஜமானின் அழைப்புக்கு நான் செவி கொடுப்பது தான் முக்கியம் என்று புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த தீவிரமடைவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்முடைய வாலிப தம்பிமார் ஆழக்கடலிலே என்கிற பாடலுக்கு அவர்கள் ஒரு சின்ன ஒரு கோரியோகிராஃபி பண்ண இருக்கிறாங்க. யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். அருமையாக ஆடினாங்க, பாடல் அருமையாக இருந்தது. ஆனால் அந்த வரிகளை நீங்கள் கவனிப்பீங்கன்னா, சிலுவையில் ஆண்டவர் அவர் சிந்திய இரத்தம்
அதனுடைய மகத்துவத்தை உணராமல் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த இயேசுவிடத்தில் வராமல் எத்தனையோ ஜனங்கள் வாழுகிறார்கள். அறியாத ஜனங்கள் எத்தனையோ கோடி நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஏக்கத்தை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய போகிறோம்?